கார்த்திகேயன், அமைச்சரவை கூட்டம் முடிந்தது. தமிழகம் முழுவதுமே இருமொழிக் கொள்கைக்கு தான் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் இது குறித்து பேசுவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட இருப்பதாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார். நீங்கள் தொடரலாம். தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும். அதில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும் தமிழ்நாட்டில். அப்போதான் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒதுக்க முடியும் அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்கள்ட்ட சொன்னார். அதற்கப்புறம் தான் இந்த மும்மொழி கொள்கைக்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தீவிரப்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, தொகுதி மறுசீரமைப்பு. நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை 39 31 குறைந்துரும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதிகள் குறைந்து 31 தொகுதிகள் ஆயிடும். இப்போ நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் குறைந்துடும் அப்படின்னு ஏற்கனவே பிரதமருக்கு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த அடிப்படையில் 2 முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக தான், மும்மொழி கொள்கை குறித்தும் அதே போன்று தொகுதி மறுசீரமைப்பு குறித்தும் பேசுவதற்காக தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு அமல்படுத்தப்பட்டா நடந்தா 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைஞ்சிரும், 31 இந்த எண்ணிக்கை குறைந்துரும் அப்படின்னும் முதல்வர் சொல்றாரு. இன்னொன்று, மீண்டும் ஒரு மொழிப்போர் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான சூழலை உருவாக்கிடாதீங்க அப்படின்னும் மத்திய அரசுக்கு விமர்சனமாக பதில் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை மார்ச் 5ஆம் தேதியும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இப்போ 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை அது எந்த நிலையிலும் சரி, அந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது, மறுவரையறை செய்யும் போது நாடாளுமன்ற தொகுதிகள் குறையக்கூடாது. எனவே அந்த ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதுக்காக நிச்சயமாக எங்களுடைய கழக பொறுத்தவரை, எங்களுடைய இயக்கம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக குரல் கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது இருமொழி கொள்கை, அது எங்களுடைய உயிர் கொள்கை. நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, பேரறிஞர் அண்ணா, அதே போன்று நம்முடைய இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. எனவே அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டது இருமொழி கொள்கை. எனவே தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரை இருமொழி கொள்கை காலகாலமாக அமுல்படுத்தியது மூலமாகத்தான் ஒரு கல்வி அளவில் அதே போன்று வேலை வாய்ப்பிலும் சரி ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதாரண உதாரணம் சொல்லலாம். ஒரு வடக்குக்கு தெற்குக்கு வித்தியாசம் பார்த்து, தெற்கிலே தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால், வடக்கை காட்டிலும் அதிகமான அளவுக்கு ஒரு கல்வியிலே ஒரு தேர்ச்சி பெற்றவர்கள் விகிதம், அதாவது ஒரு +2 படிச்சுட்டு போறவங்க 80 ஆண்டாண்டு காலமாக 80% மேல இருக்குன்னா, அதே வடக்குல மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியதன் காரணமாக அவர்கள் கிட்டத்தட்ட 40-50% மேல தேர்ச்சி பெற்றது கிடையாது. எனவே உலகம் முழுவதும் இருக்கின்ற வல்லுநர்கள், அதாவது ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தொழில் நிறுவனம் சரி, அந்த காலத்திலே இருமொழி கொள்கை மூலம் படித்து முன்னேறினார். இன்னைக்கு இஸ்ரோ எடுத்தா கூட சரி, அதில் எல்லாம் வேலை செய்கிறவங்க எல்லாமே தமிழர்கள். ஒரு 3000-2000 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் 2000 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பேர் முழுமையாக இருமொழி கொள்கை மூலம் தான் அவர்கள் கற்று இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு இன்றைக்கு இருமொழி கொள்கை மூலம் ஒரு மகத்தான 100% அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கின்றது. ஆனால் மும்மொழி கொள்கை மூலமாக எந்த ஒரு வெற்றியும் எந்த மாநிலம் பெற்றது கிடையாது. மற்ற மாநிலத்தில் மும்மொழி கற்றவர்கள் கூட இங்கே வேலை செய்கின்ற ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றது ஒழிய, தமிழர்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருமொழி கற்றவர்கள் இன்றைக்கு பெரிய வல்லுநர்களாக இருப்பதற்கு அது இருமொழி கொள்கை. ஆனால் இன்னொரு விஷயம் கார்த்திகேயன், திமுகவை பொறுத்தவரையில் இது முகாந்திரையில் தான் சொல்கிறேன். ஏன்னா அதாவது ஒரு பழமொழி உண்டு, அதாவது புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மேலே படுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டமே இருக்கு. ஏன்னா இவர்கள் இருமொழி கொள்கை குறித்து இந்த மொழி விவகாரம் காரணமாக இந்த கூட்டத்தை நடத்துது என்பது, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துது என்பது ஏன் பார்த்தீங்கன்னா இவங்க லெட்டர் அனுப்பணும். பிஎம் ஸ்ரீக்கு நாங்கள் வெரி கீன் இன்ட்ரெஸ்ட், நாங்கள் இதில் ஜாயின் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அனுப்பிச்சு அந்த மத்திய அரசு அதை வெளியிட்டுச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க?
10,000 5,000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தவன எங்கே தோணும்? அப்போ வந்து ஒரு மொழி பொறுத்தவரை வந்து கோடிகளில் வந்து தான் நம்ம கிடைக்கிற முடியுமா நம்ம? ஏன்னா கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு கொள்ளையடிக்கிறவங்களுக்கு கோடியை பற்றி தான் ஞாபகம் வரும். ஏன் எங்களோட உயிர் கொள்கை உயிரை போனாலும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த உறுதித்தன்மை இருக்கா? அந்த உறுதித்தன்மை வந்து திமுக கிடையாது. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து எங்களுடைய கட்சி, எங்களுடைய பொதுச்செயலாளர் அது முடிவு செய்வார்கள். ரெண்டு நிலைப்பாட்டிலையுமே நீங்க மத்திய அரசு நிலைப்பாட்டுக்கு எதிராக நிற்கிறீங்க, திமுக அரசுடைய நிலைப்பாட்டுக்கு இணையாதான் இருக்கீங்க. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பினால் தமிழ்நாட்டில் எண்ணிக்கை குறையும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையும், அதே மாதிரி மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை, இது குறித்து விவாதிப்பதற்காக தான் அனைத்து கட்சி கூட்டம். இதையே அதிமுக தொகுதி வரையறை இல்ல தொகுதி வரையறை செய்யும் போது நமக்குண்டான தொகுதி வந்து குறையக்கூடாது. 40க்கு மேல தான் அதிகமான ஒழிய, அதாவது 39க்கு மேல அதிகமான ஒழிய 39 கீழே குறையக்கூடாது என்பதுதான் எல்லோருமே வந்து அதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கின்ற ஒன்று. எனவே அந்த கருத்தை நான் சொன்னேன், நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. இல்ல அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கணுமா வேண்டாமாங்கிறது குறித்து பரிசீலித்து முடிவுனா இரண்டு நிலைப்பாடுகளும் அதிமுகவுடைய நிலைப்பாடு தானே. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்தின் குரலாக ஒத்த குரலாக ஓங்கி ஒழிச்சாதானே மத்திய அரசு அது எடுபடும், அப்படிதானே அரசு நினைக்கும். நான் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்யறது திமுக, அதை நான் சொல்லிட்டேன். நான் அதே எங்களுடைய நிலைப்பாடு பொறுத்த இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கிறோம்னு சொல்லிட்டோம். எப்ப தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட இருமொழி கொள்கை தான் சொல்லுவோம். கூட்டத்தை பொறுத்தவரை வந்து கலந்து கொள்வதா இல்லையா என்பது முடிவு செய்வது கட்சி முடிவு செய்வோம். நான் எப்படி முடிவு செய்ய முடியும்? இப்போ நன்றி சார், இணைப்பில் இருந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்து 31ஆக மாறிடும். அதனால நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரல் ஒலிப்பதற்கு அது தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீட், மும்மொழி கொள்கை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் 8 தொகுதிகள் குறைந்து 31 நாடாளுமன்ற தொகுதிகளாக அந்த எண்ணிக்கை குறைந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. அந்த அடிப்படையில் மீண்டும் மும்மொழி கொள்கை திணிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மொழிப்போர் நடப்பதை தடுக்க முடியாது. இந்த இரண்டு விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக முதல்வர் அறிவித்திருக்கிறார். 40 கட்சிகளுக்கு அப்போது அழைப்பு விடுக்கப்படும் என்றும் முதல்வர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும், அந்த கொள்கையில இருக்கிற மாதிரி மும்மொழி திட்டத்தையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தணும். மற்ற மாநிலங்களில், பாஜக ஆளாத மாநிலங்களில் கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், தமிழ்நாடும் அதை ஏற்றுக்கணும். அப்பதான் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய 5000 கோடி கல்வி நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும், விடுவிக்க முடியும் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். ஆனால் தமிழ்நாட்டுடைய மொழிக் கொள்கை, இருமொழி கொள்கை, அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து திமுக தரப்புல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. அரசு தரப்புல விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அந்த நிலையில தான் தற்போது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய மொழி கொள்கை குறித்து விவாதிப்பதற்காகவும், அதே போன்று தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்து 31 நாடாளுமன்ற தொகுதிகளாக அது குறைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், அதை தடுக்கும் விதமாகவும், அது தொடர்பான ஆலோசனை நடத்துவதற்காகவும் தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மார்ச் 5ஆம் தேதி இந்த இரண்டு விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வட மாநிலங்களிலும் கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அரசியலமைப்பு சட்டத்திலையும் அவங்க அதற்கான கோரிக்கைகள்லாம் வைத்திருந்தார்கள். அது கல்வி தொடர்பான பொதுப்பிரிவிலிருந்து இதை மாற்றணும், மாநில அரசே கல்விக் கொள்கையை முடிவு செய்வதற்கான சூழலை அவங்க கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையிலையும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது இரண்டு தரப்பிலும் முடிவு எடுத்தால், அது ஏதேனும் பிரச்சனை வந்தால் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான், கல்வி அடிப்படையில் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவாக எடுக்கும் அப்படின்றத அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு வடிவமைத்திருக்கிறது. அதை எல்லா மாநில அரசுகளும் ஏற்றுக்கொண்டாதான் சட்டத்தின் அடிப்படையில் மாநிலத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்க முடியுங்கிறதா மத்திய அரசுடைய நிலைப்பாடு.
காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகையும் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் முதல்வர். 2 முக்கிய விவகாரங்கள் குறித்து அன்று பேசப்படும்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கை, 2வது தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறித்தும் வாதிக்கப்படும் சொல்றாரு. கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, தொடர்ந்து தென்னிந்தியாவிற்கு எதிராக குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்குகின்ற அல்லது மாற்றாந்தாய் மனப்போக்கோடு நடந்து கொள்ளுகின்ற ஒன்றிய அரசை கண்டித்து தொடர் நடவடிக்கையில இறங்கி வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் அன்பு முதலமைச்சருடைய தொடர் நடவடிக்கை. இந்த நடவடிக்கையின் தொடர்ச்சி தான் இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஜனநாயகத்தின் அடிப்படையில எல்லோருடைய கருத்தையும் கேட்டு நாம் எல்லாம் மாநிலத்திற்கு ஒரு தீங்கு வருகிறது என்றால் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைந்து நாம் ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது தொடர் நடவடிக்கை. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் கலந்து கொள்ளும். இந்த கூட்டத்தை கூட்டிய மாண்பு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். அதிமுகவுக்கு திமுக அரசுடைய எந்த நடவடிக்கை மீது சந்தேகம் இருக்கு. சந்தர்ப்பவாத அரசியல்னு திரு ஜெயக்குமார் விமர்சனம் பண்றாரு. ஏற்கனவே PM ஸ்ரீ திட்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறோம் அப்படிலாம் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பிவிட்டு இப்போது மொழிப்போர் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. பரிசீலனை பண்ணுவோம், நாங்க கலந்துக்கணுமா வேண்டாமான்றது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்போம்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. ஒரு பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல அதிமுக. தமிழ்நாட்டுல 2 விஷயம் நடக்க போகுது. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டு மக்களுக்கான நன்மைகள், அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் நடவடிக்கை. ஒன்று எதிரான நடவடிக்கை. எல்லாவற்றையும் அரசியலாக பார்க்க முடியாது. இப்பொழுது குடும்ப கட்டுப்பாடை அப்பொழுது இருந்த பிரதமர்கள் சொல்லும் பொழுது அதை கண்ணியமாக நடத்தியது தமிழ்நாடு அரசு. அந்த அடிப்படையில் மக்கள் தொகையை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தோம். இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியில் தான் நாங்கள் நாடாளுமன்ற தொகுதிகளை வரையறுக்கப்படும் என்றால் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டிற்கு காணாமல் போய்விடும். இதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுகிறதா? மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். ஜவஹர்லால் நேரு முதல் இன்று காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் வரை இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தி வந்தோம். இப்பொழுது மும்மொழி கொள்கையை அதிமுக ஏற்றுக்கொள்ள இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம், இதை கருத்தில் கொண்டுதான் மாண்பு முதலமைச்சர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்வது, எல்லாவற்றுக்கும் எதிர்கட்சி என்று பார்த்து நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லைன்றதை உறுதிப்படுத்துறார். 2 விவகாரத்திலையும் இப்போது திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை எல்லோருக்குமான பொறுப்பாக அதை மாற்றுகிறார்களோ, அவங்களால அதை செயல்படுத்த முடியல, இப்ப எல்லாருக்கும் பொறுப்பு அப்படின்ற அடிப்படையில் அதை கொண்டு வராங்களோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதிமுக தானா முடிவெடுத்தா எதிர்கட்சிகளை மதிப்பதில்லை, எதிர்கட்சிகளை கூப்பிட்டு பேசுவதில்லை, எதிர்கட்சிகள் கருத்து கேட்பதில்லை, இது சர்வாதிகாரமாக தனியாக நடத்துகிறார் என்றாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு கருத்து கேட்டு ஒருமித்த கருத்தை உருவாக்கணும்னா இது இயலாமைன்றாங்க. இது எது உண்மை? எது உண்மை? அரசியல் பண்றதுக்கும் அரசியல் பேசுவதற்கும் எவ்வளவு இடங்கள் இருக்கு, லாட் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்கு. இதுல போயிட்டு அரசியல் பண்றோம், இதை போயிட்டு அரசியலா பாக்குறோம்னா இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. உங்க கருத்தை அவங்க கருத்தை சொல்லட்டும், எங்க கருத்தை நாங்க சொல்ல போறோம். அப்ப 39 தொகுதி நாடாளுமன்ற தொகுதி இருக்கு, 8 வேண்டாம் 31 எடுத்துக்கொள்ளலாம் அதிமுக நினைக்குதா? மும்மொழி கொள்கையில ஏற்றுக்கொள்ளலாம் நினைக்குதா? என்ன நிதி மேலாண்மை, நிதியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? சொல்லுங்க. முன்னாடி நவோதயா பள்ளிக்கூடத்தை கொண்டு வரணும்னு நரசிம்மராவ் சொன்னாரு, தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்காக பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கிற நிதியை காங்கிரஸ் ஆட்சி நிறுத்தினதா? அது அரசியல் செய்யறதுக்கு எவ்வளவு இடம் இருக்குங்க. இதெல்லாம் அரசியல் பார்க்க கூடாது. எல்லாரும் ஒருமொத்த கருத்து, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒன்று கூடி தேர்வு எடுக்க வேண்டும். அதைதான் மாண்பு முதலமைச்சர் எல்லோரும் சேர்ந்து விவாதிப்போம், எல்லோரும் சேர்ந்து பேசுவோம் என்று அழைக்கிறார். நன்றி சார். இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்க. சார் வணக்கம். மீண்டும் ஒரு மொழி போருக்கு மத்திய அரசு வித்திடுகிறது அப்படின்னு முதல்வர் குற்றம் சாட்டி இருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு நடந்தா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதிகள் குறைஞ்சிரும், 31ஆக அது மாறிடும், நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிடும். இது குறித்து விவாதிப்பதற்காக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் முதல்வர். உங்களுடைய கருத்து? இது குறித்து எதுவுமே இறுதி முடிவு எட்டப்படவில்லை. ஏதோ வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒரு பரிசீலனை நிலையில தான் இருக்கு. முதலமைச்சர் போய் நேரடியாக பிரதமரை பார்க்கிறாரு, பேசுறாரு, அவர்களுக்கு தேவைன்னா போய் பிடிக்கிறாங்க, உதவி ஸ்டாலின் போய் நேரம் வாங்கி சந்திக்கிறாரு. இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் திமுக காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கெல்லாம் அங்க போய்
அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரி தைரியம் கையில வச்சுட்டு சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. அதுல இருக்கிற எதையுமே நீங்கள் பிடிக்கிறது இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க அதை பத்தி பேசலாம் கேட்கலாம், அதுக்கு உரிமை இருக்கு. தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக 8 தொகுதிகள் குறைக்கப்படணும்னு ஒரு மக்கள்கிட்ட பீதியை உண்டு பெற்றீங்க. அது இன்னும் இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னாடி கற்பனையில கனவுல பேசுறது என்ன நியாயம்? இதை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கிறது என்ன நியாயம்? நீங்க இவங்க சொல்றது எதையுமே தேர்தலில் சொன்ன உறுதிமொழி எதையுமே செய்யாம அதை தமிழ்நாட்டில் நடக்கிற பல்வேறு படுகொலை சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள், மாணவிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதிக்கப்படுகிற, இன்றைக்கு கற்பழிக்கப்படுகிற, சூறையாடப்படுகிற, பாலியல் சீண்டலுக்கு ஆளாகப்படுகிற கொடுமை கல்வி அமைச்சரை 286 கல்வித்துறை சார்ந்தவர்கள் மீது போக்க வழக்கு போட்டிருக்கக்கூடிய நிலை தமிழகத்துல எந்த காலத்திலையும் வந்ததில்லை. ஞானசேகரன் போன்ற பல திமுக ஆதரவாளர்கள் கேள்விகளை மாற்றிட்டு இந்த 2 விவகாரங்கள்லையுமே மும்மொழி கொள்கை விவகாரத்திலையும் சரி, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரத்திலையும் சரி, பாஜக மட்டும் தனிச்சு நிக்குதே. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு புள்ளிலையும் பாஜக மட்டும் தனிச்சு நிக்குது இல்ல? நான் சொல்றதை கேட்கணும். இதெல்லாம் நடக்கிறதுனால திசை திருப்புறதுக்காக துறை சொல்றாங்க. மொழிப்போர் முனை மழுங்கிய ஆயுதம், மக்கள் மறந்து விட்ட ஆயுதம். 1965 வேறு, 2025 வேறு என்று சிறப்பாக தெரிந்தும் ஒரு பக்கம் ஒரு 50% மாணவர்களுக்கு மொட்டை மாடி ஏறி செல்வதற்கு ஏறி கொடுக்கிறீர்கள். மறுபக்கம் அரசு ஏழை குழந்தைகள் ஏனியே கிடையாது, சுவரில் குத்தி ஏறு என்று சொல்கிறீர்கள். 2 தரப்பு மாணவர்களும் ஒன்றாக +2 எழுத வேண்டும், டிகிரி எழுத வேண்டும், எழுத வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், IAS IPS ஆக வேண்டும். ஒரு பக்கம் கிடைக்கிற வாய்ப்பு, மறுபக்கம் ஒரு கண்ணுக்கு வெள்ளையும் ஒரு கண்ணுக்கு. இந்த மக்கள்கிட்ட எது எடுபடும் நினைக்கிறீங்க? பாஜகவுடைய ஒரு குரலா மும்மொழி கொள்கை வேணும், மறுசீரமைப்பு வேணும்ன்ற ஒரு குரலா, இல்ல ரெண்டுமே வேணான்ற தமிழ்நாட்டுடைய ஒருமித்த குரலா? மக்கள்கிட்ட எது எடுபடும் நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட நீங்க வெள்ளை காக்கா பறக்குதுன்னு, ஆமாங்க 4 காக்கா பறக்குதுன்னு சொல்றதுக்கு பாஜக இல்லைங்க. இன்னைக்கு மக்களுடைய தேவை, இன்றைக்கு அரசு ஏழை பள்ளி மாணவருடைய தேவை, அவருடைய தொலைநோக்கு எதிர்காலம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஏற்படுகிற மாற்றம், இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நவீன மயம், தகவல் தொடர்பு, எத்தனை மாற்றங்களுக்கு உள்ளாயிருக்கிறோம். 1965 இது, இன்றைக்கு 2025. ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு வரவேற்கக்கூடிய நிலையில இன்றைக்கு மும்மொழி இருக்கிறது. நீங்களே திட்டமிட்டு மும்மொழி என்ற வார்த்தையை, நீங்களே இந்தி என்ற வார்த்தையை உருவாக்கி கொண்டு மக்களிடம் பீதியை கிளப்புவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். முதலமைச்சருடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, திமுகவுடைய 180 கல்வி நிறுவனங்கள் CBSE, மெட்ரிகுலேஷன், இந்தி மட்டுமல்ல, ஜெர்மன் உள்பட, பிரெஞ்சு உள்பட மாற்று மொழிகள் கற்றுத்தருகிற பள்ளி நிலையங்களாக தமிழகத்தில் இருப்பதை நீங்க மூடி மறைக்க முடியுமா? அதை மக்களிடமிருந்து நீங்க பொய் சொல்லி ஏமாற்ற முடியுமா? இதுதான் இன்னைக்கு மக்கள் மன்றத்திலே எடுத்திருக்கிற கேள்வி. பாஜக இதுல கலந்துக்க வாய்ப்பு இருக்கா அனைத்து கட்சி கூட்டத்துல? அது தலைவர் சொல்லுவாங்க. ஓகே, நன்றி சார். இணைப்பில் இருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. இருமொழி கொள்கை குறித்து வாதிப்பதற்கும், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறைவது குறித்து வாதிப்பதற்கும் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். அது குறித்து பேசிட்டு இருக்கோம். திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சூர்யா. வணக்கம். வணக்கம். மொத்தம் 3 கேள்விகள். ஒன்று, மொழி கொள்கையிலையும் தொகுதி மறுசீரமைப்பிலையும் எல்லா கட்சிகளும், பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாடோடு தான் இருக்கீங்க. அவங்களும் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பினால எண்ணிக்கை குறையும்னு. இது குறித்து வாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் ஏன் தேவையா? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அவசியமானதா அது? அடிப்படையில வந்திருக்கிற ஆபத்து சாதாரண ஆபத்து கிடையாது, அது ஒரு பேராபத்து. இதுவரைக்கும் சின்ன சின்ன வகையில இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. திட்டங்களுக்கான நிதியை நிறுத்துவது, திட்டங்களுக்கு கண்டிஷன் போட்டு நிதியை நிறுத்துவது அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல, பட்ஜெட்ல வரி பகிர்வுல, வரி கொடுக்கக்கூடிய தன்மையில, நிதி பகிர்வுலன்னு இருந்தக்கூடிய விஷயங்கள், சிறப்பு திட்டங்களை கொடுக்காம இருந்தது. இதனுடைய தொடர்ச்சியா தமிழ்நாடு தன்னுடைய ரொம்ப எமோஷனலா அணுகக்கூடிய கல்வியில கை வைக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் போனாங்க SSAல. இன்னொரு பக்கம் மொழியை திணிப்பது, பண்பாட்டை திணிப்பது அப்படிங்கிற நடவடிக்கைகள்லாம் இருந்தது. இதையெல்லாம் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இருந்த பிரதிநிதித்துவத்தையும் குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர்கள் டீலிமிட்டேஷனை நோக்கி நகர்கிறார்கள்
அப்படிங்கிறது வந்து ஒரு பேராபத்து. தமிழ்நாட்டை சூழக்கூடிய பேராபத்தை ஒருங்கிணைந்து முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியோடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தான், ஆனால் களத்துல இறங்கி தீவிரமாக இந்த விவகாரத்தில் மக்கள் மத்தியில கொண்டு போனதாக இருக்கட்டும், தொடர்ச்சியான போராட்டங்களாக இருக்கட்டும், அறிக்கையோடு நின்று விடாமல் இது வந்து எந்த நெருக்கடி வந்தாலும் எதிர்கொள்ள தயார், 10,000 கோடி கொடுத்தாலும் வந்து தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கையை தமிழை காப்பதற்காக தமிழ்நாட்டில் செய்த தியாகங்களை வந்து நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு முதலமைச்சர் இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை அவரால் தான் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். இது ஏதோ திமுகவின் பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டின் பிரச்சனை என்பதை உணர்ந்த காரணத்தினாலதான் எல்லோரும் சேர்ந்து இதை நம்ம முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அழைப்பாத்தான் அதை பார்க்க முடியும். ஓகே, இரண்டாவது பிஎம்ஸ்ரீ திட்டம் குறித்தும் தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடந்த கடித போக்குவரத்துல நீங்க அதெல்லாம் பின்பற்றுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு திரு ஜெயக்குமார் சற்று முன்பாக தொலைபேசி வழியா வரும்போதும் அவரும் கண்டனத்தை பதிவு செய்த ஒரு சந்தர்ப்பவாதமா இருக்கு. கடித போக்குவரத்துல ஒரு நிலைப்பாடையும் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி இன்னொரு நிலைப்பாடையும் எடுக்கிறாங்களே அப்படின்னு அவர் விமர்சனம் வச்சா, நாங்க கலந்துக்கிறதா இல்லையாங்கிறத யோசித்து முடிவெடுக்க போறோம்னு சொல்றாரு. அதிமுக எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்கு உடன் வந்ததல்ல, அல்லது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு முழுக்க ஏற்படக்கூடிய எழுச்சியில் தாங்கள் காணா போய்விடுமோ அப்படிங்கிற அச்சத்தினால நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை வேண்டுமானால் அவர்கள் ஆடுவார்களே தவிர உள்ளார்ந்த உணர்வோடு ஒன்றிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய துணிவு அவர்களுக்கு கிடையாது. கடித போக்குவரத்தை விஷயமா வந்து பலமுறை கிளாரிஃபை பண்ணியாச்சு. அவர் நிர்வாகத்தில் இருந்தவர், அமைச்சர் ஜெயக்குமார் அமைச்சராக இருந்தவர், நிர்வாக நடைமுறை என்னன்னு அவருக்கு தெரியும். அதிமுகவுல யாரோ ஒருவர் பொறுப்புல இல்லாத ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம புறந்தள்ளலாம். அவர் நிர்வாகத்தில் இருந்தவங்கனால அவருக்கு எல்லாம் தெரியும். அதாவது நிதியை கொடுக்க மாட்டோம், பிஎம்சி பள்ளிக்கூடங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம். பிஎம்சிக்கு நிதியை நிறுத்துறீங்கன்னா அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எஸ்எஸ்ஏக்கு நிதியை நிறுத்துறீங்க, அப்ப தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் எழுதுகிறது. என்னன்னா, நாங்க வந்து எஸ்எஸ்ஏக்கான நிதியை விடுவீங்க, பிஎம்சியை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் அதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிற கண்டிஷனையும் சேர்த்து பார்க்கணும். நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம், அந்த குழு வழங்கக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம்ங்கிறது தான் அந்த கண்டிஷன். அப்படி அமைக்கப்பட்ட குழு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த பிஎம்சிக்கு அடிப்படையில பிஎம்சி பள்ளிக்கூடம் வேணும்னா ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். அந்த எம்ஓயுனுடைய அடிப்படையான செய்தி என்னன்னா, நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது அந்த எம்ஓயுனுடைய ஆன்மா. அதை வந்து திருத்தி தமிழ்நாடு அரசு அனுப்புகிறது. நாங்க அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறோங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துட்டீங்கன்னா நாங்க பிஎம்சியை ஏத்துக்கிறோம். இது 2வது கடிதம். அதற்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் பதில் கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சருக்கு. ஒரு எம்ஓயுவை திருத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. அதனால வந்து இந்த எம்ஓயுவை நாங்க கொடுக்கிற எம்ஓயு அடிப்படையில நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏத்துக்குங்க, இல்லன்னா பிஎம்சி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிஎம்சி வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாடு வந்தாச்சு. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் இருந்தாவோ இல்ல இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்காவது இந்த துணிச்சல் இருந்திருக்கா? ஒன்றிய அரசாங்கம் அனுப்பக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மாநில மக்களினுடைய நலனுக்காக திருத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இந்த நாட்டில் இருந்தது? அந்த துணிச்சல் கொண்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, பேச முடியாது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. பாஜக தரப்புல திரு கருநாகராஜன் மாநில துணைத் தலைவரும் தொலைபேசி வழியா இணைந்திருந்தார். அவர் சொல்றார், கல்வி சார்ந்து நிறைய சிக்கல் இருக்கு, மாணவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள், அந்த பிரச்சனையிலிருந்து தான் திசை திருப்புவதற்கு இந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. மும்மொழி கொள்கை வேணுன்றதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். 65க்கும் 2025க்குமான இடைவெளியில நிறைய கால மாற்றத்துல மக்கள் மனதிலேயே மாற்றங்கள் வந்திருக்குன்னு உங்களுடைய பதில் சுருக்கமா? பாஜக வந்து 65 இல்லை என்று திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வெளியில தான் சொல்றாங்களே தவிர உள்ள 65 இன்னும் செத்து போய்விடவில்லை. அந்த 65 தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட உணர்வு மங்கி விடவில்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நேரடியா இந்தி திணிப்புன்னு சொல்லாம மும்மொழி 3வது மொழி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் இந்திய ஆசிரியர்கள் நியமனத்துக்கு மட்டும் ஆசிரியர்கள் நியமனத்துக்கு பணத்தை கொடுக்கிறது, மற்ற ஆசிரியர்கள் நியமனத்துக்கு பணத்தை கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன கண்டிஷனுக்கு வராங்கன்னா, நீங்க 3 மொழி கத்துக்கலாம், 3வது மொழி ஆப்ஷன், ஆனா நாங்க ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் தான் போடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. நேரடியாக இந்தியை திணிக்கிறோம் என்று சொல்ல முடியாத சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்கோம்ல, அது வரைக்கும் இங்க 65 செனாரியோ தான் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும். திசை திருப்பல் நடவடிக்கை அப்படிங்கறதெல்லாம் திமுகவுக்கு வந்து தேவையற்ற ஒரு விஷயம். ஏன்னா இந்த சட்ட ஒழுங்கு விவகாரமா இருக்கட்டும், இவங்க அங்கங்க இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ பெரியதா அளவுல பேசுறதா இருக்கட்டும், 3 அடிப்படையான செய்திகளை சொல்றேன். ஒண்ணு, NCRB டேட்டா, ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு குற்றங்கள் ஒரு மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிற டேட்டா.
பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாடு மிக மிக குறைவான குற்றங்கள் நடக்குது. ஒண்ணு, கடந்த அதிமுக ஆட்சியை விட கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட குற்றங்கள் குறைவாக இருக்கு அப்படிங்கிறது தான் கடைசியா வந்த NCRB டேட்டாவோட ரிசல்ட். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதாவது மாநிலத்திலிருந்து தேசிய மகளிர் ஆணையத்துக்கு எத்தனை குற்றங்கள் புகாரா போயிருக்கு அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற கழக அரசில், தலைவருடைய அரசில் குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. சமீபத்துல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் நீதிமன்றங்களே பாராட்டக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவருடைய அற்பத்தனமான அரசியல் நிறைவேற போறதில்ல. தமிழ்நாட்டினுடைய லார்ஜர் இன்ட்ரெஸ்டுக்கு ஒரு மொழியை திணிப்போம், நிதியை கொடுக்க மாட்டோம், அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு பிரதிநிதிகள் இருந்தாங்கன்னா அந்த பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்போம் அப்படின்னு தமிழ்நாடு விரோத, தமிழர் விரோத போக்கை பாஜக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிப்பதற்காக எல்லோரும் ஓரணியில் நிற்போம் வாருங்கள் என்பதுதான் முதலமைச்சருடைய அழைப்பு. இதுல வேற எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. இது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டின் நலன் மீது அக்கறை கொண்டவராக முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். நன்றி சூர்யா. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கை குறித்து விவாதிப்பதற்கும் தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக 39 நாடாளுமன்ற தொகுதிகள் 8 தொகுதிகள் குறைந்து 31ஆக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது அப்படின்னும் முதல்வர் பேசியிருக்கிறார். இது குறித்து விவாதிப்பதற்காக மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள்.